ம். நீங்க ஆஸ்பியஸ்ல கத்து கொடுப்பாங்க, அதை கத்துக்கிட்டு வந்து எனக்கு ஃபீல் பண்ணுங்க. இப்ப தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இல்ல இப்ப ரொம்ப ஸ்லோவா தானே போறாங்க. இப்ப வந்துட்டு ம். ஃபர்ஸ்ட் 2 செமிஸ்டர் நம்ம சார் கத்து கொடுத்தது தான் இருக்குமா. ம். ஓகே. ம். ஆனா ஓகே. கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா சொல்லி தராங்க. இப்போ எம் நம் மெரிடியன் பார்த்து எம் நியம் மெரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60 to 63 இருக்கு நமக்கு. ஓகேவா? ம். சேம் புக் தான், அடுத்த பக்கத்துல இருக்கு. ஓகே. இந்த பாயிண்ட் பிளாட்டிங் வந்து எங்க போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போன்ஸ்ல லை ஆயிருக்கு. ஓகேவா? கொஞ்சம் டீப்பர்ல போன்ஸ்ல லை ஆயிருக்கு. ஒரு பாயிண்ட் டீப்பர்ல போனா என்ன அர்த்தம்? உள்ள போய் வேலை செய்யணும் அர்த்தம் என்ன பொறுத்த உள்ள வரைக்கும். போய் வேலை செய்யணும்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் தான் அதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த எம் நியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து யோக நிலைகள் 8ன்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயமம் நியமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 யோக நிலைகள் இருக்கு. ஓகே. இதுல ஒரே வந்து ஒரு நிமிஷம் இது லோகேஸ்வரி. ஆஹ் ஆம், தேவிகா இங்க பாரு கீழே அது என்னப்பா ஹிந்தில எழுதிருக்காங்க 0 1 2 3 9 அது வந்து நான் சொல்றேன் போட்டிருக்காங்க. மேம். அதை நான் சொல்றேன். சொல்றியா? என்ன ஹிந்தில ஸ்பீடு எழுதிருக்காங்க. ராக்கெட் கணக்கா சொல்ல விடாம. இல்ல அது ஹிந்தில இருக்கு. அதனால நான் அவங்கள கேட்டுக்கிறேன் வரேன் முதல்ல அது என்னன்னு சொல்லிட்டு. வரேன் நான் சொல்றேன், அதை நான் எக்ஸ்பிளைன் ஓகே ஓகே. பண்றேன். சரியா? அந்த 8 யோக நிலையில வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இயமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எம் அப்படின்னு ஹிந்தில போட்டிருக்கிறாங்க. நியமம் ஓகே. நம்ம தமிழ்ல சொல்றது நியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது ரெண்டும் என்ன அப்படின்னா உடல் தாண்டி மனதுக்குள்ள போய் வேலை பண்ற பாயிண்ட்ஸ். ஓகே. இது 8 யோக நிலையை கடந்துட்டா அவங்க வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள்லாம் அந்த நிலையில இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப மனிதர்கள் நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும்னா இயமம் நியமத்துலதான் நாம இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே நாம எந்த அளவுல இருப்போம்ன்றது கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதை எப்படி அவங்க பண்றாங்கன்னா ஆசனா பிராணாயாமா பண்றது, மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இந்த நிலையை அடையறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து இந்த பாயிண்ட்ஸ்லயும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப எம்னா என்ன? இப்ப புரிஞ்சுச்சுங்களா? அப்ப அதனாலதான் அந்த பாயிண்ட் உள்ளுக்குள்ள இருக்கு, டீப்பரா போன்ஸ்ல இருக்கு. ஓகே. இப்ப இதுக்கு வந்து என்ன, இப்ப இதை வச்சு என்ன அதாவது புரிஞ்சுக்கலாம்? பிராணமய கோஷம் என்னென்னமோ இந்த உள்ள உள்ள ஒரு அன்னமய கோஷம் கோஷம் இருக்குல்ல. எல்லாம் சொல்லிட்டு அதுல போறாங்க. போய் அது உள்ள போயிட்டு அன்னமய கோஷத்துல மீதி வேலை செய்யும். அந்த உள்ள உள்ள போற கோஷங்கள் இருக்குல்ல அதுல போய் இது வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா. கரெக்ட். விஞ்ஞானமய கோஷம். அதை நான் இப்ப சொல்லுவேன் ஒன்னொன்னா எங்கெங்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஓகே. மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எம் பாயிண்ட் எல்லாமே வந்து கையில இருக்கும். யா ம். நியம் பாயிண்ட் எல்லாமே கால்ல இருக்கும். எம் ம். அப்படின்னா என்னன்னா வெளி உலகத்துல நீ எப்படி உன்னை சிறப்பா வச்சுக்கிற, வெளி உலகத்தை வந்து நீ எப்படி வந்து உனக்கும் வெளி உலகத்தோட கண்ட்ரோல் எப்படி வச்சுக்கிறங்கிறது வந்து எம். ஓகே. வெளி உலகமே இல்லாம உனக்குள்ள நீ உன்னை எப்படி வச்சுக்கிறங்கிறது நியமம். ஓகே. அதாவது தன்னுள் பார்ப்பது நியமம். தன்னுள் பார்ப்பது நியமம். வெளியில் பார்ப்பது இயமம். எம். ஓகே. இத வந்து எவ்வளவு அழகா கையில கால்ல வச்சிருக்கான் பாருங்க. அதாவது ஒருத்தருக்கு வணக்கம் வைக்கிறேன்னா கால் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு வணக்கம் சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க அந்த காட்சியை. வடிவேல் நான் வெளி சொல்லுவாரு, ஆளுங்களுக்கு. கையில சொல்லுவோம் வணக்கம் சொல்லுவோம். ஓகே. அந்த மாதிரி வெளி உலகத்தோட இன்டராக்ட் பண்றதுக்கு நம்ம கைகள் தான் யூஸ் பண்ணுவோம் பெரும்பாலும். ஆனா நீங்க ஒரு செயலை செய்யறீங்க அப்படின்னா கால்களை தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. கால்கள் நகராம கைகள் நகராது. கரெக்டா? ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா முதல்ல கால் போதா கை போதா? கால் தான் போயிட்டு அப்புறம் கை போவோம். கால் பண்ண அப்புறமா தான் கை போக முடியும். எங்கேயாவது போனீங்க போனீங்கன்னா முதல்ல கால் தான் முடிவெடுக்குது. அப்போ உங்க கால்ல உள்ள பாயிண்ட் நியமம் பாயிண்ட். உங்களை உங்களை பிக்ஸ் பண்ணிக்கிற பாயிண்ட் கால்கள்ல இருக்கு. வெளியில இருக்கிற பிரச்சனைகளை பிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் கைகள்ல இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுச்சு. இது புரிஞ்சுட்டோம், பாத்துட்டோம். அகம்புறம் மாதிரி இல்ல. ஆ? ஆகம் ஆமா. அகம்புறம் மாதிரி. இதுதான் இத அவங்க படிக்கிட்டா பியூட்டிஃபுல்லா. உங்களுக்கு படிக்கிட்டா இத 0 to 9 என்ன எழுதியிருக்காங்கன்னு. நான் எழுதியிருக்கேன். நீங்க சொல்றதுல சொல்ல நான் சொல்லிடுறேன். எழுதி சரி வச்சிருக்கேன் நானும் சரிக்கா. தான். சரி. இப்போ இதுல வந்து இதுதான் என்ன அழகா சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து we are not treating a human body, we are treating a human being அப்படின்றாங்க. இந்த இந்த ஓகே. இயமம் நியமம் பாயிண்ட் நீங்க வந்து டச் பண்ணும்போது தான் ஹியூமன் பாடியை தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங் நீங்க ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் நீங்க கூட கொடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் வந்து இயமம் நியமம் பாயிண்ட்ஸ் ஆல்சோ. அது சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்ப பார்ப்போம். சரிங்களா? இப்ப நான் சொல்றேன், அந்த டேபிள்ல எழுதிக்கோங்க. அந்த டேபிள்ல ஹிந்தில என்னென்ன இருக்கு அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க மேம். நான் சொல்றேன். தேவிகா மேம்.
இப்போ எம் மெரிடியன் இருக்குல்ல ஒய்எம் பேஜ் நம்பர் 62 அதை என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கிராஸ்ல வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க எழுத முடியும் ஈஸியா இருக்கும் கிராஸ்ல வச்சுக்கோங்க நோட்டை ஓகே 0 அப்படிங்கன்னா பவித்ரதா அப்படின்னு சொல்றாங்க நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த தமிழ்ல சொல்லுங்க இந்த பவித்ரதா தமிழ்ல சொல்றேன் முதல்ல வந்து நம்ம நியம் எழுதிடலாம் நம்மள பத்தி எழுதிக்கலாம் நியம் வந்துருங்க பேஜ் நம்பர் 63ல ஓகே 0ங்கிறது என்னன்னா அது வந்து உபவாஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஐம்புலனைய கண்ட்ரோலிங்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபாஸ்டிங் அதெல்லாம் சொல்றாங்க கண்ட்ரோலிங் த சென்சஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0 அதான் நமக்கு சொல்லுது ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன் இது எழுதிக்கங்க ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் ஹிந்தி தெரியாதவங்க எழுதிக்கங்க நம்பர் 1ங்கிறது வந்து மவுன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனதிலும் பேச்சிலும் நிதானம் அமைதி அதாவது நீங்க வந்து கம்முனே இருக்க முடியாது ஓகே தேவையான நேரங்கள்ல நம்ம பேசணும் மௌனம்னா சைலன்ஸ் தான் அதுக்கு அர்த்தம் சைலன்ஸ் தான் ஆனா இது எப்படி சொல்றாங்கன்னா குவைட்னஸ் இன் ஸ்பீச் அண்ட் தாட்ஸ் அப்படின்றாங்க மனம் அடங்குதல் எடுத்துக்கலாமா மனம் அடங்குதல் கூட எடுத்துக்கலாம் மனமும் செயலும் கட்டுக்குள் இருப்பதுன்னு வச்சுக்கலாம் அடங்கல்னு வச்சுக்கலாம் இல்ல மனம் அடங்கும் போது செயல் அடங்கிடுது இல்லையா அச்சா ரெண்டாவது சொல்லட்டுமா அடுத்து வந்து மால் தியாகுன்னு சொல்றாங்க அதாவது போயிட்டு போகுது இதனால என்ன எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் லெட் இட் கோ அந்த ஃபீலிங் தான் வந்து 2 அப்படின்னு சொல்றாங்க தேவையற்றத வந்து விட்டுறது நெகட்டிவிட்டியை விட்டுடுறது 2 என்ன சொன்னப்பா 2 வந்து எலிமினேட்டிங் வேஸ்ட் ஆர் நெகட்டிவ் தாட்ஸ் மால் தியாக் ஹிந்தில மால் தியாக் இங்கிலீஷ்ல அதே அதுல என்ன எம்ல என்ன வருது எம்ல சொல்ல நியம் தானே சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்போ நியம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் தான் எழுதுறோம் மாத்தி எழுதிக்க போறீங்க ஓகே நம்பர் 3 வந்து ஸ்வத்தேன்னு சொல்றாங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அதாவது நம்மை நாமே சரியா இருக்கமான்னு பாத்துக்கிறது நம்ம ப்ராப்பரா இருக்கோமா கரெக்ஷன் பண்ணிக்கிறோமா அந்த சுய கரெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுய கட்டுப்பாடுன்னு இல்ல செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பரிசோதனை சுய பரிசோதனை கரெக்ட் 4th வந்து ஸ்நான் அதாவது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்வது பியூரிட்டி இன் பாடி 4 நம்ம நினைச்சுப்போம் நான் டெய்லி தான் குளிக்கிறேன்னு ஆனா இது வேற குளிக்கிறப்ப எந்த சிந்தனையுமே இல்லாம குளிக்கிறது தான் ஸ்நானம் அப்பதானே உட்காந்து நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் தண்ணியோட கண்ணீரையும் 5th வந்து பிரெத் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆர் கமிட்மெண்ட் டு ப்ராமிஸ் அதாவது எனக்கு நானே இது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே பண்ற ப்ராமிஸ் நிறைவேற்றணும் கமிட்மெண்ட் டு ப்ராமிஸ்ன்னு போட்டுக்கோங்க மேம் அதாவது உங்களுக்கு நீங்க பண்ண சத்தியங்கள் அதாவது நாளைக்கு நான் காலைல எழுந்துருவேன் இனிமே நான் நினைக்கவே மாட்டேன் இனிமே நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்கல்ல அதை முதல்ல நிறைவேற்றணும் சங்கல்பம் அதுதான் நீங்க ஒரு விரதம் எடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு நியம் வச்சிருப்போம் இல்லைங்களா இப்படிதான் இந்த ரூல்ஸ் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அதுதான் சரி நெக்ஸ்ட் 6th வந்து சந்தோஷ் அதாவது சாட்டிஸ்பாக்சன் கண்டென்ட் எல்லாம் வாத பீப்புளுக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லப்பா வேற ஏதோ இருக்கு சரல் தான் இருக்கு இது வந்து ஈஸியா இருக்குது சரல் தான் ஈஸி நான் பார்த்தபோது கண்டென்ட் சாட்டிஸ்பாக்சன் இருக்கே சரி தெரியல அதுக்கு என்ன மீனிங் வருது தேவிகா மேம் நீங்க சொல்ற அந்த வார்த்தைக்கு ஈஸியா இருக்குது ஈஸியா ஈஸி கோயிங்கா அப்படியா சமமா எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கிறது அது சரி எழுதிக்கங்க ரெண்டுத்தையும் எழுதிக்கங்க
ஏன்னா இந்த இந்த 6 பாயிண்ட் வச்சு நான் நிறைய புரோட்டோகால் எல்லாம் பார்த்தேன். நான் அதுக்காக தான் யோசிக்கிறேன். சரி இல்ல, வச்சுக்கோங்க, இல்ல, ரெண்டுமே வச்சுக்கலாம். என்னது அது எழுதுனது சொல்றேன் நான். ஓகே ஓகே, கரெக்ட் தான். 7th வந்து தபஸ், அதாவது டிசிப்ளின் த்ரூ எஃபர்ட். டிசிப்ளினா இருக்கிறது, எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணி டிசிப்ளினா இருக்கிறது த்ரூ பிராக்டிஸ் அப்படி. நம்பர் 8 வந்து ஈஸ்வர் பிரணிதான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது சரண்டர் டு an ஹையர் பவர். ஏதோ ஒரு ஹையர் பவர் உனக்கு மேல இருக்குங்கிறத நீ நம்பணும். அதுக்கு இது நீ surrender. மாத்திட்டாங்க actually. இதுல என்னதுன்னா எல்லாமே மாறி இருக்கு. இதுல ஆமா. 7 வந்து தியானம் போட்டிருக்கு. தியானம். 7 தியான். ஆ. அப்புறம் 8 வந்து இந்திரிய நிகிரக, அப்படின்னா அதாவது இந்திரியங்களை வந்து கண்ட்ரோல் பண்றது. ஓகேயா? அப்புறம் 9 தான் தபஸ். தபஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஜப்புன்னு ஓகே, இதுல ஜப்புன்னு போட்டிருக்கு. ஓகே. ஒன்னொன்னுத்தையும் ஒரு டிஃபரெண்டா இருக்கு போல, தெரியல. ஓகே, நீங்க கொடுத்ததே கொடுங்க, பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு எப்படி நமக்கு பாயிண்ட்லாம் சார் கொடுக்கல, ஜஸ்ட் தெரிஞ்சுதான் வச்சுக்கிறேன். 8 சொல்லுங்க. 8 சொல்லுங்க. 8 வந்து சரண்டர் டு ஹையர் பவர். பாயிண்ட் 6 பிரியா மேம் கேட்டிருக்காங்க. கண்டென்ட், ஃபீலிங் கண்டென்ட் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பாயிண்ட் நம்பர் 9 தான் மெடிடேஷன், லாஸ்ட் பாயிண்டா வச்சிருக்காங்க. அதை மெடிடேஷன் சொல்றாங்க, சாண்டிங்னு சொல்றாங்க, ரிப்பீட்டிங் த நெகட்டிவ் தாட்ஸும் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தபஸ்யான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம ஒரு அதுதான். எழுதியாச்சா? லோகேஸ்வரி, லோகேஸ்வரி 6th ஒன் சொல்லு. ஈஸி கோயிங் தானே சொல்லேன். அதாவது இவங்க தேவிகா மேம் புக்ல வந்து ஈஸி கோயிங் அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, மேம் ஹிந்தி தெரியும். ஈஸி கோயிங்னு போட்டிருக்காங்க, நீங்க அதுவும் போட்டுக்கோங்க, கீழே இதையும் போட்டுக்கோங்க. ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைட் ஆர் கண்டென்டட். இல்ல, ஈஸி கோயிங் சொல்றதை காட்டிலும் எதை இலகுவா எடுத்துக்கொள், அதாவது பாசிட்டிவா ஈஸியா எடுத்துக்கிறது. ஆமா, கஷ்டமோ நஷ்டமோ அத வந்து இலகுவா எடுத்துக்கொள்ளுதுன்னு வச்சுக்கலாம். கரெக்ட் தான். பாயிண்ட் 6 வந்து நம்ம யார்கிட்ட வெரிஃபை பண்ணலாம் மேம், நான் நோட் பண்ணிக்கிறேன். ஈஸி கோயிங்னா அது கொஞ்சம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்குதுன்ற மாதிரி. அப்படி கிடையாது, ஈஸி கோயிங் அப்படி கிடையாது. ஈஸி கோயிங்னா ஈஸியா இருக்கிறது தானே, அவ்வளவுதான் எழுதி இருக்கு. சரல்தானா ஈஸியா இருக்கிறது, ஈஸியா எடுத்துக்கிறது, இலகுவா டோன்ட் காம்ப்ளிகேட் மீனிங் வந்துரும், அவ்வளவுதான். காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு. ஓகே, இப்ப எழுதியாச்சா? எம் பாயிண்ட் சொல்றேன், எழுதிக்கோங்க. அடுத்து எம் பாயிண்ட். இதெல்லாம் வந்து நம்ம கால்கள்ல இருக்கோம். அதாவது நம்ம வந்து என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா நம்ம கண்ட்ரோல்ல கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வரும்போது இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நியம்லயே பாருங்க, கால்ல பாருங்க, N2, N6, N7, N3, N9 அப்படி இருக்குதா பாயிண்ட்ஸ் எல்லாம்? 0, 4, 8, 5 இருக்குதா? இப்போ இந்த இடத்துல பாயிண்ட், ஆனா இங்க என்ன 10 பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க லைனா. இதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இந்த புக்ல இல்ல, எனக்கும் அது எப்படி தெரியல. வேணும்னா அந்த போன்ஸை நம்ம அழுத்தி அழுத்தி விட்டுக்கலாம், இல்ல சீடு வேணா லைனா ஒட்டிக்கலாமா தெரியும், அதுதான் எனக்கு தெரியும். ஆஸ்பேஸ்ல கத்துட்டதான் சொல்லுங்க. இல்ல, இதுதான் நம்ம சார் கிட்ட கேட்கணும். சரியா, அவர் ரெடியா இருக்கிறாரு லோகேஷ், சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் என்ன கேட்கணும்ன்றத நோட் பண்ணி வச்சுக்கோம். இந்த அப்ளிகேஷன் தான் எனக்கு புரியல. கேட்டுக்கலாம். இப்ப இந்த நியம் பாயிண்ட்டுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப டயபெட்டிஸ் பீப்புள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். டயபெட்டிஸ் பீப்புளுக்கு வந்து பாடி வைஸ் புரோட்டோகால் நம்ம இஷ்டத்துக்கு என்னன்னா கொடுத்துக்கலாம். கரெக்டா?